வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட மரண அடி அடிச்சிருக்காங்க. நிஃப்டி 50 775 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி 1875 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல மோஸ்ட்டா எல்லா இண்டெக்ஸுமே 3% மேலான ஒரு இறக்கத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. அடிச்சு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. கடந்த 3 ட்ரேடிங் செஷன்ல நிஃப்டி 50 அப்படியே சிறுக சிறுக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி போக ஆரம்பிச்சது. ஸோ நம்ம கூட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் முடிஞ்சுதோ, சரி புடிச்ச வரைக்கும் ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் சரின்னு சொல்லிட்டு நாமளே அமைதிப்படுத்திக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல எங்கேயும் போகல. நான் திரும்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பேன். அதுக்கு நீ தயாரா? அப்படின்ட்டு மார்க்கெட் நம்மள பார்த்து கேட்கிற மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ உனக்கு பயம் இல்லாம வாங்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங்க தான் மார்க்கெட் போட்டுட்டு இருக்கு. பார்ப்போம். ஸோ எவ்வளோ நாள் இந்த டெஸ்டிங் நடக்குதுன்ட்டு. ஸோ கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ டெஃபினட்டா நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கும் சொல்றேன். ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்து கிடைச்சதுன்னா டெஃபினட்டா அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு டேல ஒரு நல்ல ஒரு டிப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் சந்திச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஜோதி லேப் பற்றி நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிதற விட்டுட்டு தான் இருக்காங்க. ஜோதி லேப் மட்டும் இல்ல, பல பங்குகளுமே அதாவது இப்ப விழுகவே விழுகாது அப்படின்ட்டு இன்வெஸ்டர் மத்தியில இருக்கக்கூடிய ஐடிஸியே பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் எல்லா பங்கும் விழுந்துட்டு இருக்கு. இத பற்றி கூட சரி நான் தனியா ஒரு ஆர்டிக்கிள் கூட போஸ்ட் பண்றேன். ஏன்னா, தொடர்ந்து நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஜோதி லேப் பற்றி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நண்பர்களுடைய வேண்டுகோள நம்ம நிறைவேத்தி தானே ஆகணும். ஸோ அதனால ஜோதி லேப் பற்றியான ஒரு நார்மலான ஒரு அளவு கம்ப்ளீட்டான அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீக்லயே நான் அத போஸ்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்றேன். அதுபோக பார்த்தீங்கன்னா, ஸோ மற்ற எஃப்எம்சிஜி பங்குகள் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்டாரா எஃப்எம்சிஜி செக்டார் இருக்கு. அடுத்தது தான் ஐடி செக்டார். இந்த டவுன்ஃபால்ல ஐடி செக்டார பொறுத்தவரைக்கும் நான் டிசிஎஸ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி டவுன்ஃபால்ல பெர்ஃபார்ம் பண்ணாத டைம்ல நான் ஐடி பங்குகள வாங்கியிருந்தேன். ஸோ அதனால நான் ஐடில பெரிய அளவுக்கு இந்த டவுன்ஃபால்ல கான்சன்ட்ரேட் பண்ணல. டிசிஎஸ் என்கிட்ட இல்ல. அதனால கான்சன்ட்ரேட் பண்றேன். ஸோ ஃபர்தரா ஐடி பங்குகளும் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. மேபி குடுத்ததுன்னா கண்டிப்பா அதையும் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் இப்போதைக்கு எஃப்எம்சிஜில பெரிய அளவுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எஃப்எம்சிஜில எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ரொம்ப அட்ராக்டிவா வந்துட்டுருக்கு. என்னைக்கு திரும்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டுலாம் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. மேபி பெர்ஃபார்ம் பண்ணாம கூட இப்படியே படுத்தே கிடக்கலாம். பட் எனக்கு இந்த இடம் அட்ராக்டிவா தெரியக்கூடிய ஒரு காரணத்தினால இத நான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்னும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல இந்த பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஒரு எஃப்எம்சிஜி பங்கு இருக்கு. அதுவும் அட்ராக்டிவா மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ லிக்விட் ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் பணத்த பார்த்தீங்கன்னா, எடுத்து அந்த பங்குக்கு கொஞ்சம் குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையிலயும் இருக்கேன். ஸோ ஏன்னா நல்ல இடத்துக்கு வருது. ஸோ லிக்விட் ஃபண்ட்ல போட்டு இருக்கிறத விட இது ஒரு பெட்டரான ஒரு இடமா இந்த லெவல்ல என் பார்வைக்கு படுது. அதனால அதையும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்பட்டதுன்னா, அத பற்றியான ஒரு அப்டேட்டையும் உங்க கூட நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஹெச்யூஎல் ஃபோக்கஸ் பண்றேன். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கூட பண்ணியிருக்கேன். ஐடிசி ஸோ அடுத்தது கோல்கேட்டு, அதுக்கப்புறம் ஜோதி லேப் போன்ற பங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்குகளா இருக்கு. ஸோ ஜோதி லேப் பற்றியான அப்டேட் தான் பலரும் கேட்டாங்க. விரைவில் அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது ஆட்டோ செக்டார் எதிர்பார்க்குறேன். நம்மளும் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். விரைவில் கிடைச்சிரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஓடிட்டு இருக்கு. ஸோ விரைவில் நம்ம ஆட்டோ செக்டார் பற்றியான அப்டேட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் குறிப்பா சில பங்குகள் தான். சொன்ன மாரி டாடா மோட்டார்ஸ் அண்ட் இந்த எம்&எம் போன்ற பங்குகள் தான். கண்டிப்பா அத பற்றியான அப்டேட் உங்க கூட ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட்டு பேங்க்கு. ஸோ வங்கி பங்குகள் பொறுத்தவரைக்கு நல்ல நல்ல பங்குகளே நமக்கு விரைவில் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க பக்காவா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளான மேபி அடுத்தடுத்த டவுன்ஃபால் நடந்ததுன்னா, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த நிலைமையில நண்பர்கள் என்னென்ன பங்குகள் கேட்குறாங்கன்னா, ஸோ இன்னைக்கு பார்த்த கமெண்ட்ட வச்சு நான் சொல்றேன். பேட்டா கேட்டிருந்தாங்க. ஸோ பேட்டா பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பேட்டா நம்ம போலாம். ஆனா இப்போதைக்கு இந்த செருப்பு கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா, படுத்து தான் கிடக்குது. ஸோ இதுக்கு மட்டும் இந்த நிலைமை இல்ல. நைக்குக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நைக். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்லயே மார்க்கெட் லீடரா இருக்காங்க குளோபலா. பட் அவனுக்கே பார்த்தீங்கன்னா, நேரம் போதாத நேரமா தான் இருக்கு. அவனும் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்கான். ஸோ ஓவரால் குளோபல் செருப்பு கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் ரொம்ப குரோத்தும் இல்ல. சொல்லப்போனா நெகட்டிவ் குரோத் தான் இங்கெல்லாம் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதாவது டீக்ரோத் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல இந்த பேட்டா, ரிலாக்ஸோ போன்ற பங்குகள். ஸோ இதுக்கு பதிலா நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல மார்ஜின் பண்ணக்கூடிய நிறுவனங்கள ஃபோக்கஸ் பண்றத
பற்றி திங்க் பண்ணலாம். ஏன்னா, அவனாச்சும் மார்ஜின் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். ஆனா, இங்க ரெவென்யூவும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ, மார்ஜினும் சாக்ரிஃபைஸ் பண்ணுனா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லாபம் இன்னும் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால கொஞ்சம் இந்த பங்குகள்ல இருந்து நம்ம விலகி இருப்போம். ஏன்னா, ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கிளியர் கட்டான ஒரு வியூ தெர்ல. ஸோ, இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி. ஸோ, இந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் சுருங்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ, இத பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ, இப்ப இந்த ரிலாக்ஸோ, கேம்பஸ் இது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது, பேட்டா ஒரு நல்ல பிராண்ட் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஸோ, நல்ல நிறுவனம் தான். பட் நமக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இதெல்லாம் பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் நெறைய சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் கேட்குறாங்க. இதாச்சும் பரவால்ல ஒரு நல்ல பிராண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இன்னும் சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாம் ரொம்ப ஆபத்து. அந்த மாரி பங்குகள் பக்கம் போய் மாட்டிக்காதீங்க. மேபி உங்களுக்கு அத பற்றியான புரிதல் இருந்ததுன்னா போங்க. இல்லன்னா சின்ன பங்கெல்லாம் அடிச்சு இறக்குனாங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு வீழ்ச்சியா பார்க்கறதுக்கு நேரிடும். அதெல்லாம் தாங்க மாட்டீங்க. ஸோ கேர்ஃபுல்லா வந்து நல்ல பங்குல முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப லாபத்த எதிர்பார்க்காதீங்க. 1 வருஷம் இல்ல 2 வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 30, 40% ரிட்டர்ன் கிடைச்சா கூட ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தேடி போனீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். 23ல இந்த மாரி ஏற்பட்டது. ஸோ திரும்ப வந்து 27, 28ல மேபி ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். அதற்கான விதைய பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்ன மாரியான வளர்ச்சி வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி நண்பர்கள் தொடர்ந்து என் கூட பயணிக்க தான் போறாங்க. எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, வான் வந்து தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, குவைத் என்ன சொல்றாங்கன்னா, 2வது ஆயில் ரிஃபைனரிய பார்த்தீங்கன்னா, 2வது இன்னொரு ஒரு ஆயில் ரிஃபைனரிய அடிச்சிருக்கிறதா, ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு இப்போ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கேயோட நிறுத்த போறதில்ல. ஸோ சவுதி அரேபியாலயும் பார்த்தீங்கன்னா, அராம்கோட ரிஃபைனரியில வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. என்னமோ இன்னைக்கு மார்க்கெட் இறங்கும்போது இந்த செய்திகள் எல்லாம் பெரிய அளவுக்கு பூதாகரமா தெரியும். ஆனா தினம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தினமும் போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இத நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதுவுமே நடக்காத மாரி இப்ப எப்படி லாஸ்ட் 3 டேஸ்ல ஸோ இந்த வார் பற்றியான ஒரு பயம் எங்கேயாச்சும் உங்களுக்கு காமிச்சாங்களா? டெஃபினட்டா வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மார்க்கெட் இறங்கும்போது இந்த செய்தியும் சேர்த்து போட்டு விட்டுட்டா, நமக்கு கொஞ்சம் பயம் அதிகமா இருக்கும்ல. அதத்தான் பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ ட்ரை பண்றாங்க. ஸோ இறங்கும்போது தைரியமா நல்ல பங்குகள தேர்வு செய்ய ட்ரை பண்ணுங்க. அடுத்தது துபாய் இப்போ கோஸ்ட் டவுன் அப்டின்ட்டு வேற இப்போ போட ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையா இல்ல இது ஏஐ இமேஜா அப்டின்ட்டு எனக்கு தெர்ல. ஸோ இந்த மாரி தான் துபாய் இருக்கா என்ன? ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, மக்கள் நடமாட்டம் இல்லாம இருக்க இந்த மாரியான முக்கியமான பிளேஸ்லலாம் இதெல்லாம் வந்து எங்க இருக்குன்னு தெரியல. துபாய்க்காரங்க நம்ம சேனல்ல நெறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்க வந்து உண்மைய சொல்லுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இவனுங்க போடுறதுல முக்காவாசி பார்த்தீங்கன்னா, பொய்யா தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு இமேஜ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. பார்ப்போம். துபாய் வேற இன்னும் கொஞ்சம் பெரிய பதற்றத்துல இருக்கு. பட் இதெல்லாம் வந்து இன்னும் சில காலங்களுக்கு தான். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே மாறிரும். பழைய நிலைமைக்கு திரும்பிருங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு அப்டேட்டு. இன்னைக்கு டெய்லியும் ஐடி பங்குகள போட்டு அடிச்சு நிமித்தியிருந்தாங்க. டிசிஎஸ் இன்னைக்கும் ஒரு நல்ல லோவ வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நான் வாங்கல டிசிஎஸ்ல. பட் மேபி ஃபர்தரா திரும்ப இறங்குச்சுன்னா வாங்குவேன். ஏன்னா அக்யூமுலேட் பண்ணிட்டே தானே இருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த 2 எஃப்எம்சிஜி பங்குகள பிடிச்சனால, இதுக்கு வந்து லீவ் விட்டுருக்கேன். டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் மேபி திரும்ப ஃபர்தரா இறங்குச்சுன்னா, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அத பண்ணும்போது உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரூ. 3000ல வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, 20% கிட்ட ஒரு சரிவு பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஎஸ்ல ஏற்பட்டிருக்கு. இன்னும் வந்து எவ்வளோ தூரம் தான் இறங்குது அப்படின்னு பார்ப்போம். பட் இந்த டவுன்ஃபால் ஃபுல்லாத்துலயும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் பிரைஸ் ஒரு நல்ல ஆவரேஜ் பிரைஸ் தான். பட் இருந்தாலும் அந்த ஆவரேஜ் பிரைஸ் எல்லாம் வந்து நம்ம பேச வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு நான் என்டர் ஆன இடத்த தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அங்கருந்து ஒரு 20% வரைக்கான சரிவ குடுத்துருக்குன்ட்டு. பட் ஆவரேஜ் பிரைஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இறங்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. எவ்வளோ நாட்களுக்கு இதில வந்து நான் அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல. பட் பார்ப்போம். இப்போ ஐடி பங்குகள் இன்னைக்கு டெய்லியும் கந்தரகோலம் ஆயிருக்கு. ஆனா, இந்த சூழ்நிலையில அசென்ச்சரோட ரிசல்ட் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தா, நல்ல ரிசல்ட்ட தாங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ 8% உயர்ந்திருக்கு. புது புக்கிங்ஸ் பாருங்க $22 பில்லியன் புது புக்கிங்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஒரு $3.7 பில்லியன் இருக்கு. மார்ஜின் பார்க்கும்போது ஒரு 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு 40 கஸ்டமர் $100 மில்லியன் 41 கிளையண்ட்ஸ் கிட்ட $100 மில்லியன் மேற்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய கிளையண்ட்ஸா வந்து ஆட் ஆயிருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலா இந்த குவார்ட்டர்ல மட்டும் $22 பில்லியன் அளவுக்கான புக்கிங் ஏற்பட்டிருக்கு. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, அசென்ச்சர் குடுக்குறாங்க. என்ன கிளவுட் வருது, அது வருது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் முடிஞ்சதுங்கிறாங்க. ஏன்னா $22 பில்லியன்
ஆர்டர் புக்கிங் பண்ணி வச்சிருக்கானே, இதெல்லாம் யார் வந்து அப்ப குடுக்குறது? ஸோ இப்படிதான் உருட்டுன்னு உருட்டுவாங்க. பார்ப்போம் என்னதான் வந்து நடக்குதுன்ட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து திரும்ப இந்த ஐடி பங்குகள்லாம் ஏற ஆரம்பிச்சதுன்னா, அப்போ இந்த ஏஐ பற்றியான பேச்செல்லாம் அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா மேபி என்ன வேணா நடக்கலாம். ஸோ இப்ப எதிர்நீச்சல் போட்டுட்டு போகுற மாரி தான் எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த ஐடி பங்குகள பொறுத்தவரைக்கி, இன்கேஸ் ஆத்தோட ஆத்தா அடிச்சுட்டு போனாலும் போகலாம். இல்ல நம்ம நீந்தி கரை சேர்ந்தா ஒரு பெரிய ரிவார்டும் வந்து கிடைக்கலாம். என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவராலா அசென்ச்சர் நல்ல ரிசல்ட் இன்னைக்கு டேல அசென்ச்சர் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. மேபி இதோட ஒரு இம்பாக்ட் வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த அசென்ச்சர் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் நம்ம மார்க்கெட்ல ஐடி பங்குகள் ஒரு பச்சை கொடிய காட்டுறானான்ட்டு. அடுத்தது ஸோ இந்த ஓஎம்சி பங்குகள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து சரிவ சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த ஐஓசிஎல் அண்டு பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இப்ப இந்த 3 பங்குகள் கூட பார்க்கும்போது, ஸோ ரொம்ப ஏறுனாலும் நான் தான்டா ராஜா, இறங்குனாலும் நான் தான்டா ராஜா அப்படின்னு இருக்கக்கூடிய பங்கு ஹெச்பிசிஎல். இன்னைக்கு டேல நான் பார்க்கும்போது 7% வரைக்கான இறக்கத்தெல்லாம் வந்து குடுத்திருந்தது. ஸோ பிபிசிஎல் ஒரு 5% வரைக்கான சரிவ குடுத்திருந்தது. ஸோ இந்த ஹெச்பிசிஎல்ல எப்பவுமே வாலடைல் அதிகமா இருக்கும். ஸோ இப்ப இந்த 3 பங்குகளுமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ஃபால வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆயில் இடிஎஃப்ல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய பங்குகள் தான். ஸோ ஆயில் இடிஎஃப் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணோமே. இப்ப இந்த பங்குகளும் இறங்கிட்டு இருக்கே. ஸோ என்ன நிலைமை? பட் நம்ம என்ன நிலைமை அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். ஆனா, ஸோ இந்த ஆயில் இடிஎஃப் வந்து பிரைமரியா ஃபோக்கஸ் பண்றதுக்கான ரீசன் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பெரிய அளவுக்கு வந்து பொசிஷன வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ மேபி ரிலையன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாதவர்களுக்கு ஆயில் இடிஎஃப் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆயில் இடிஎஃப் இப்போதைக்கு வந்து ஒரு சரிவ குடுத்தாலும், இன்னும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து டவுன் ஆனும். ஆனதுக்கப்புறம் தான் நான் அடுத்து அக்யூமுலேட் வந்து பண்ணுவேன். ஸோ ஆகும்போது அந்த அப்டேட்ட நான் அக்யூமுலேட் பண்ணும்போது அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பிரஷர்ல இருக்கு. பட் இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த ஓஎம்சி பங்குகள பொறுத்தவரைக்கும் இல்ல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெல் பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியாவோட சப்சிடரி கூட ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வென்ச்சர்ல ஒரு 3000 கோடி வரைக்கும் முதலீடு பண்ண போறதா, அதுவும் ஒரே வருஷத்துல இல்ல. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல 4 வருஷத்துல இந்த பணத்த முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல 49% பெல்லுக்கும், ஒரு 51% கோல் இந்தியாவுக்கும் இருக்க போகுது. இது ஒரு அ கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் அண்ட் கெமிக்கலும் வந்து இந்த கோல் கேசிஃபிகேஷன் மூலியமா பண்ண போறாங்க போல. இந்த ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இது 2 நிறுவனங்களுக்குமே ஒரு நல்ல செய்தியா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!